ஜூன் மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருத்தூதர்களான புனித பேதுரு மற்றும் பவுல் விழா. அன்புக்குரியவர்களே, 1978ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் திருத்தந்தை 6ஆம் பவுல் இறந்த பின்பு யார் அடுத்த திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் என்ற கேள்வி பல இடங்களில் கேட்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்போது சில குருக்கள் ஒரு இடத்தில் கூடி இது குறித்து பேசிக் கொண்டிருந்தார்களாம். அக்கூட்டத்தில் இருந்த ஒரு குருவானவர், வர இருக்கின்ற திருத்தந்தை சிறந்த நிர்வாகியாக இருக்க வேண்டும். காரணம், 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை சரியாக புரிந்து கொள்ளாததால் ஏராளமான குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. இதை ஒரு சிறந்த நிர்வாகியால் மட்டுமே சரி செய்ய முடியும் என்று சொன்னாராம். அப்போது அங்கிருந்த வேறொரு படித்த துறவி, பிரிவினை பேதங்கள் அதிகமாக உள்ள இன்றைய சூழ்நிலையில் திரு அவையின் தலைவராக வர இருப்பவர் ஓர் இறையியல் வல்லுநராக இருக்க வேண்டும் என்று சொன்னாராம். இறுதியாக ஓர் எளிமையான குரு, இயேசு பேதுருவை தேர்ந்தெடுத்த பொழுது, நீ ஒரு சிறந்த நிர்வாகியா அல்லது நீ ஒரு சிறந்த இறையியல் வல்லுநரா என்று கேட்கவில்லை. மாறாக, என்னை அன்பு செய்கிறாயா என்றுதான் கேட்டார். எனவே கிறிஸ்துவையும் திரு அவை மக்களையும் அன்பு செய்யக்கூடியவர் தான் திருத்தந்தையாக வர வேண்டும் என்று கூறினாராம். பேதுருவின் தலைமைத்துவ மற்றும் நிர்வாக பணியானது அதிகாரத்தை மையமாக வைத்து அல்ல, மாறாக அன்பை மையமாக வைத்து செயல்பட வேண்டும் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படும் செய்தி. புனித பேதுரு மற்றும் பவுலின் விழாவை நாம் கொண்டாடுகிற இந்த நாளில் அன்பை அடிப்படையாக கொண்டு வாழ்வதற்கான அருளை இறைவனிடம் மன்றாடுவோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்பவிழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கும் இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி, உடனே எழுந்திடும் என்று கூற, சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம், இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி, ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை
ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவே. அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவே. எளியோர் இதை கேட்டு அக்களிப்ப. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோ மகிழ்ச்சியால் மிளிர்ந்தன. அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். தூய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 6-8 மற்றும் 17-18 முடிய. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த நற்செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்தில் இருந்தும் அவரை என்னை விடுவித்து தம் மின்னரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். உன் பெயர் பேதுரு,
விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 வசனங்கள் 13-19 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யாரெனச் சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, திரு அவையின் இரு பெரும் தூண்களாக வர்ணிக்கப்படும் இரு மாபெரும் புனிதர்களின் விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். ஒரு சேர இணைந்து கொண்டாடுகிறோம். மாபெரும் திருத்தூதர்களாகிய இவ்விருவருக்கும் தனித்தனியாக விழா எடுப்பதுதான் முறையானதும் தகுதியானதும் ஆகும். எத்தனையோ புனிதர்களுக்கு திரு அவை தனித்தனி நாட்களை ஒதுக்கி அவர்களுடைய விழாவை சிறப்பித்து அவர்களது வாழ்வை பற்றி சிந்திக்க அழைக்கின்ற சூழ்நிலையில் இவர்களை இன்றைய நாளில் ஒரு சேர நினைவு கூறுகிறது. இதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி எழும்புகிறது. காரணங்கள் இல்லாமல் இல்லை. முதலாவதாக, இருவருமே ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் கிடையாது. இருவரும் ஒரே மாதிரியான திறமைகளையும் மனப்பக்குவங்களையும் கொண்டிருக்கவில்லை என்றாலும் தங்களது அழைப்பு வாழ்வை பொறுத்த அளவில் இருவருமே மிகச் சிறப்பாக செயல்பட்டனர். இரண்டாவதாக, புனித பவுல் மற்றும் பேதுரு இருவரும் இணைந்து திரு அவைக்கு கற்றுத்தரும் பாடங்கள் ஆழமானவை, வேரோட்டமானவை. அத்தகைய பாடங்களில் இரண்டை மட்டும் நாம் இங்கு சிந்திக்கலாம். நற்செய்தி பணியும் நிர்வாகப் பணியும் இணைந்து செல்ல வேண்டும் என்பது முதல் பாடம். புனித பவுலடியார் திரு அவையின் நற்செய்தி பணியின் அடையாளமாகவும் புனித பேதுரு நிர்வாகப் பணியின் அடையாளமாகவும் விளங்குகின்றனர். இவ்விரு பணிகளும் திரு அவையின் இரு தூண்களாக, கண்களாக விளங்க வேண்டும் என்பதே அவர்கள் தங்கள் வாழ்வின் வழியாக நமக்கு விடுக்கின்ற செய்தி. இதில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும் அது திரு அவையின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லதல்ல. நிர்வாகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நற்செய்தி அறிவிப்பிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது அங்கு குழப்பங்களும் குளறுபடிகளும் தான் மிஞ்சும். ஒவ்வொருவரும் தாங்கள் நற்செய்தி என்று நினைப்பதை அறிவித்து மக்களில் குழப்பத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்தி விடுவார்கள். அதேபோல நற்செய்தி அறிவிப்பை விட்டுவிட்டு நிர்வாகப் பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திரு அவை இயந்திரத்தனமான ஒன்றாக மாறிவிடும். தனது இருப்பின் நோக்கத்தை தொலைத்து விட்டதன் காரணமாக மக்களுக்கு வாழ்வு தரும் தெளிந்த நீரோடையாக இல்லாமல் தேங்கிய குட்டையாய் நாற்றமெடுக்க ஆரம்பித்துவிடும். நமது குடும்பங்களும் குட்டி திரு அவை என்கின்ற முறையில் இந்த இரு அம்சங்களும் நம் குடும்பங்களில் இருப்பது அவசியமானது. நாமும் நம் பிள்ளைகளும் நற்செய்தியை நன்கு அறிந்தவர்களாக வாழ்வது அவசியமானது. அதேபோல பெற்றோர்கள், முக்கியமாக தந்தை, தன் குடும்பத்தை திறம்பட நிர்வகிக்கக்கூடியவராக இருப்பது அவசியமானது. இந்த இரு பண்பு நலன்களையும் கொண்டு வாழுகிற பொழுது நம் குடும்பங்கள் எடுத்துக்காட்டான கிறிஸ்தவ வாழ்வை வாழும் குடும்பங்களாக வாழும் என்பதில் எச்சந்தேகமும் இல்லை. இரண்டாவது பாடம், உணர்வு முதிர்ச்சியும் அறிவு முதிர்ச்சியும் இணைந்து செல்ல வேண்டும். புனித பேதுருவின் வாழ்வை பார்க்கின்ற பொழுது அவர் உணர்விற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக இருப்பதை பார்க்க முடிகிறது. இயேசு கைது செய்யப்பட்ட பொழுது மால்குவின் காதை வெட்டிய நிகழ்வாக இருந்தாலும் சரி, இயேசு கடல் மேல் நடந்த பொழுது தானும் அவ்வாறு நடக்க வேண்டும் என்று விரும்பிய நிகழ்வாக இருந்தாலும் சரி,
உயிர் போனால் கூட இயேசுவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அதை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாமல் 3 முறை மறுதலித்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, இவை அனைத்துமே அவர் உணர்வின் வேகத்தில் செயல்பட்டவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இதற்கு மாறாக புனித பவுலோ ஆழமான சிந்தனைவாதியாக விளங்கியவர். பரிசேய பாரம்பரியத்தில் வளர்ந்த அவர் திருச்சட்டங்களை நுணுக்கமாக கற்று அறிந்த அறிஞர். அவர் எழுதிய உரோமையர் திருமடல் எல்லோருக்கும், குறிப்பாக நன்கு கற்றறிந்தவர்களுக்கு சிந்தனை விருந்தாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, தன்னுடைய எதிரிகளை கூட தனது வாத திறமையினால் வெற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு கூரிய சிந்தனை கொண்டவராக இருந்திருக்கிறார் என்பதை அவரது திருமடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. திரு அவை இவ்விரண்டு புனிதர்களின் விழாவையும் சேர்த்து கொண்டாடுகிற இன்றைய நாளில் நம் முழு மனித வாழ்விற்கு உணர்வு முதிர்ச்சியும் அறிவு முதிர்ச்சியும் அவசியமானவை என்ற செய்தியை பெற்றுச் செல்ல அழைக்கப்படுகின்றோம். உணர்விற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அறிவிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் நாம் இயந்திரத்தனமானவர்களாக, பிறரை புரிந்து கொள்ள திராணியற்றவர்களாக இருப்போம். இதற்கு மாறாக அறிவிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உணர்விற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டி பிறரை காயப்படுத்தி பின்பு அதற்காக வருத்தப்படக்கூடிய மனிதர்களாக வாழ்வோம். இவ்வாறு நடைபெறாமல் சமநிலையுள்ள மனிதர்களாக நாம் வாழ நமக்கு உணர்வு முதிர்ச்சி மற்றும் அறிவு முதிர்ச்சி ஆகிய இவை இரண்டும் தேவை என்ற செய்தியை புனித பேதுருவும் பவுலும் இணைந்து நமக்கு அறிவுறுத்துகின்றனர். நம் வழிபாட்டில் கூட இரண்டையும் சம அளவில் கலந்து பங்கெடுக்க தெரிந்திருக்க வேண்டும். வழிபாட்டில் அறிவுபூர்வமாக மட்டும் பங்கெடுக்கின்ற பொழுது கேட்கின்ற இறைவார்த்தைகளை சிந்திப்பதோடு நின்று விடுவோம். இறைவன் தருகின்ற நிறைவை அனுபவிக்க மாட்டோம். உணர்வு பூர்வமாக மட்டும் பங்கேற்கின்ற பொழுது கைதட்டிவிட்டு உணர்ச்சி பூர்வமாக கத்திவிட்டு ஒரு விதமான போலி திருப்தியோடு ஆலயத்தை விட்டு வெளியே செல்வோம். வேரோட்டமான மாற்றம் அங்கு நடந்திருக்காது. மன்றாடுவோமாக. இறைவா, வாழ்வின் பல்வேறு அங்கங்களை சீராகவும் சிறப்பாகவும் ஒருங்கிணைத்து கொண்டு செல்லும் அருளை எமக்கு நீர் தருவீராக. ஆமென். திருத்தூதரே, மறைசாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. திருத்தூதரே, மறைசாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. வாழ்க வாழ்க வாழ்கவே திருத்தூதர்களே, விண்ணுலகில் எங்களுக்காய் பரிந்து பேசுமே. திருத்தூதரே, மறைசாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் உம் புனிதம் எங்கும் ஓங்கவே. இயேசு கிறிஸ்துவின் பேரன்பின் பார்வை அழைத்திட தயக்கமின்றியே அவர் பாதை சென்ற சீடரே, தாய் திருச்சபையின்
முதல் தலைவராக வீற்றிடும் பாக்கியம் கொண்ட மறை போற்றுகின்ற தூதரே, இயேசுவின் பெயரினால் புதுமை செய்த புனிதரே, இன்னல்கள் துளைத்தும் மனம் உடைபடாத பாறையே, இயேசுவின் அன்பினில் இணைந்திருந்த மகிமையே, கிறிஸ்தவம் காக்கும் பெரும் தூணான தூதரே, தலைகீழாய் சிலுவையில் அறையப்பட்டீரே, தலைவர் போல மாட்சியாய் உயிரும் தந்தீரே. வாழ்க வாழ்க தூதரே, தூயராயப்பரே, விண்ணுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுமே. வாழ்க வாழ்க தூதரே, தூயராயப்பரே, விண்ணுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுமே. திருத்தூதரே, மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் புனிதம் எங்கும் ஓங்கவே. மறை சாட்சியான வேதமே, புகழ் பாடினோம் புனிதம் எங்கும்